அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைய இரவு அதிகமான முறையில் வழிபாட்டு தலங்களில் அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. கடினமான மழை பொழிகிறது, எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்கள் என்று அந்த அறிவிப்பு வெளியாகி கொண்டே இருந்தது. மறுநாள் காலையில் அறிவிப்பு செய்தவர்களும் வழிபாட்டு தலங்களும் சுற்றியிருந்த கிராம மக்களும் வீடுகளும் மண்ணோடு புதைந்து விட்டார்கள் என்பதுதான் வயநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய 3 கிராமங்களின் நிலையாக மறுநாள் செய்தியாக வந்தது. இயற்கையின் மூலமாக இறைவன் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வருகிறான். ஆனால் மனிதன் இயற்கையை அழிப்பதை மட்டுமே வளர்ச்சியாக காணுகிறான். இறைவன் அந்த மக்களை புரிந்து கொள்வானாக. இந்த இடத்தில் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முசீபத்தினுடைய சோதனையினுடைய நேரத்தில் யார் இதனை ஓதுகிறார்களோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் மஜூர்னி ஃபி முசீபத்தி, யா அல்லாஹ் முசீபத்து சோதனை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக, வஹுலுஃப்னி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எங்களுக்கு நீ பகரமாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறாரோ, அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்ததை பகரமாக தராமல் இருப்பது கிடையாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் சிறந்த பகரத்தை தந்த அருள் புரிவாயாக.